நம சிவாய அனைவருக்கும் வணக்கம். உங்க கூட இந்த வீடியோவில் உங்களோட அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? பாருங்க, இது வந்து ஏலக்காய் மாலை. எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாலை. மகாலட்சுமி தாயாருக்கு விரும்பின அந்த மனமுள்ள தேவிக்கு பிடிச்ச ஒரு அற்புதமான ஏலக்காய் மாலை இது. நம்ம வந்து ஒரு 11, 21, 101 சொல்லி நம்ம வீட்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு சின்ன பெருமாள் விக்கிரகம் இருக்குது. அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாலை நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். லக்ஷ்மி கட்டாட்சங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு கொடுத்து போன அற்புதமான ஒரு விஷயங்கள். நான் இதை எப்போவுமே கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு எப்போல்லாம் தோண்டோ கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து இந்த மாதிரி புதுசாக ஏலக்காய் மாலை பண்ணி நம்ம பகவானுக்கு போட்டுக்கலாம். ஒரு 15 நாள் ஆனாலே தெரியும் ஓகே இது கொஞ்சம் பழுசாக இருக்குது, அந்த மனம் குறைஞ்சிருக்கணும் போது நம்ம இதை வந்து உடனே நம்ம மாற்றிக்கலாம். அந்த வரிசையில் நான் இப்போ வந்து மாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெருமாள் கழுவாக இதை நான் பண்ணியிருக்கேன். இது வந்து உண்மையாலுமே லக்ஷ்மி கட்டாட்சங்க. தாய்க்கு அந்த மனம் என்பது மகாலட்சுமி எங்கே இருக்கிறாங்கன்னு அந்த மனத்தில் தாங்க இருக்கிறாங்க. நம் மனம் எந்த அளவுக்கு சுத்தமாக மனமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம இல்லவும் நம்ம மனமாக வச்சுக்கணும். நம்ம அடுப்படியில் தான் மகாலட்சுமி இருக்கக்கூடிய அற்புதமான இடம்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம ஒரு கோவிலை தான் வச்சுக்கணும். அது மட்டுமா நம்ம சுவாமி அறையும் நம்ம வந்து கோவிலாக நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த வரிசையில் இந்த மாலை நான் எம்பெருமானுக்காக நான் கட்டியிருக்கேன். இதை நம்ம போட்டுட்டு அதோட அழகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி போடுங்க. வீட்டில் வறுமை இருக்குது, லக்ஷ்மி கட்டாட்சம் வந்து வீட்டில் மகாலட்சுமி தங்கவே மாட்டேங்கிறாங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப வறுமையாக இருக்குது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி நிற்கவே மாட்டேன்றவங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த மாதிரி பண்ணி போடுங்க. வீட்டில் அந்த ஒரு மனத்துக்காகவே லக்ஷ்மி நம்ம கூடவே இருப்பாங்க. மகாலட்சுமி நம்ம கூட இருந்தால் நமக்கு என்னங்க குறை இல்லையா? அற்புதமான ஒரு விஷயங்க இது. மறக்காமல் கடைப்பிடிங்க. இந்த வீடியோவில் உங்களோட அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி. வாங்க பெருமாளுக்கு மாலை போட்டுடலாம். நன்றி. நம சிவாய. பாருங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற கோவிலே எனக்கு ஒரு சின்ன திருப்பதிங்க. ஸோ பாருங்கள், நான் எம்பெருமானுக்கு ஒரு அழகாக சோப்பா மேலே அவரை உட்கார வச்சு அவருக்கு உண்டான மரியாதையை நாம் கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து ஏலக்காய் மாலவும் பகவானுக்கு நான் போட்டிருக்கேன். எம்பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்த ரக்ஷக கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா, பெருமானே ஹரி கோவிந்தா, ஸ்ரீமன் நாராயண ஹரி கோவிந்தா, பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா, லக்ஷ்மி நாராயண கோவிந்தா கோவிந்தா. எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? இந்த மாதிரி நீங்களும் போடுங்க. எம்பெருமானோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. பார்த்தீங்களா, எம்பெருமான்கிட்ட நான் வந்து ஏலக்காய் மாலை போட்டிருக்கிறேன். நீங்களும் மறக்காமல் போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க பக்தியில் நாம் உண்மையாலே இறைவனை நாம் ஜெயிக்கலாம் இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளால் பண்ண முடியாது, நமக்கு வறுமையாக இருக்குன்னா இது சின்ன சின்ன விஷயம் தாங்க. இதுக்கு ஏலக்காய் ஒரு 10 ரூபா தாங்க. 11 ஏலக்காய் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி பகவான் எனக்கு அமைஞ்சது அவ்வளோதான். அதனால நான் 11 ஏலக்காவை நான் போட்டிருக்கிறேன். பக்தி தானே இங்கே இருக்குது. பக்தியும் அன்பு மட்டும்தாங்க இருக்குது. அன்பே சிவமாகும் இல்லைங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தாங்க நம்ம வீட்டில் பண்ணால் நமக்கும் லக்ஷ்மி கட்டாட்சம் அமையும். எம்பெருமானுடைய அவங்களுடைய மனசில் நாம் இடம் பிடிக்கலாம். இறைவனை நாம் ஜெயிக்கணும் இல்லையா? பக்தியில் ஜெயிக்கலாம், அன்பில் ஜெயிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட மனமும் நல்லபடியாக நல்ல ஒரு மனமுள்ளா நம்முடைய மனத்தை நாமளே வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம மனத்தில் தீயெண்ணெய் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணால் தப்பு இல்லைங்களா? நல்லா தர்மம் பண்ணக்கூடிய எண்ணம் இருக்கணும். யாருக்கும் நாம் தீமை பண்ணக்கூடாத எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும், பகவான் எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்க இல்லைங்களா? நம சிவாய. நன்றி. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. எம்பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்த ரக்ஷக கோவிந்தா, நாராயண ஹரி கோவிந்தா, பெருமானே ஹரி கோவிந்தா, ஹரி ஹரி விட்டல கோவிந்தா, விட்டல விட்டல கோவிந்தா, பெருமானே ஹரி கோவிந்தா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. ஓம் நமச்சிவாய். பார்த்தீங்கல்ல, பெருமாளுக்கு மாலை போட்டிருக்கேன். எப்படி இருந்தது? ஸோ இதே மாதிரி உங்கள் வீடியோ நீங்கள் போடுங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சுவாமி அறை, நமக்கு வீட்டில் ஒரு வசதி இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு சுவாமி அறை இருக்குது, கது மூடுற மாதிரி இருக்குன்னா அந்த கது திறந்த உடனே அந்த மனம் நமக்கே தோணும், ஓ இவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த மனம் நம்மளே ஈர்க்கும் பாருங்கள். நமக்கே அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு சொல்லவே தேவையில்லைங்க. அம்மாவுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் இந்த ஏலக்காய் மாலை. உங்கள் ஃபோட்டோக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி 11, 21 இல்லை 54 அல்லது 108 உங்கள் வரிசைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கோர்த்துக்கோங்க, போடுங்க. 15 நாளுக்கு அல்லது
ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கோங்க, சரிங்களா? இது வந்து ஒரு நம்ம பாரம்பரிய விஷயத்தில் என்னுடைய பாட்டிமா அம்மாச்சி எல்லாம் இதை பண்ணி நமக்காக அதை சொல்லி கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம் நான் வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கிறேன். நீங்களும் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் கூட அப்பப்போ இந்த ஆன்மீக தகவலாக நான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தெய்வமகள் என் விகாஷினி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இதுவரையும் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், என்னுடைய முன்னோர்கள் எனக்காக விட்டு கொடுத்து போகிற பல விஷயங்கள் உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுடைய அன்பு தெய்வமகள் என் விகாஷினி. உண்மைச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, எப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அமைப்பறி எப்படி ரத்தனாரீஸ்வரரே போற்றி, எம்குல சாமியே போற்றி, வெற்றியல் முகரே போற்றி. ஓம் நமச்சிவாய, வெற்றியல் முருகரே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.